இந்த கிளிப் பாருங்க. என்னடா முழிக்கிற? மெட்ராஸ் இருந்து 10 நிமிஷத்துல 400 கிலோமீட்டர் எப்படி தாண்டி வந்து முழிக்கிறியா? மவுண்ட் ரோட்ல இருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு 3 நிமிஷம், மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஃபிளைட்ல 5 நிமிஷம், மதுரை ஏர்போர்ட்ல இருந்து திண்டுக்கல் வழியா சொக்கம்பட்டிக்கு 2 நிமிஷம், ஆக மொத்தம் 10 நிமிஷத்துல இங்க நிக்கிற பாத்தியா? இவர் சொல்றது பார்த்தா மவுண்ட் ரோட்லேருந்து சொக்காம்பேட்டைக்கு 10 நிமிஷத்தில் ரீச் பண்ணியிருக்காரு. அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் இவர் ட்ராவல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணலாம். யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவரே சொல்லியிருக்காரு. 400 கிலோமீட்டர் அதை நியூமினேட்டரில் போடுவோம். டிவைடட் பை எவ்வளோ நேரத்தில் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் அவரே சொல்லியிருக்காரு. 10 நிமிஷத்துல அதை டினாமினேட்டரில் போடணும். ஸோ 400/10. நியூமினேட்டரில் கிலோமீட்டர் இருக்குது, டினாமினேட்டரில் மினிட்ஸில் இருக்குது. இதை மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர்ஸ். நியூமினேட்டர் 1000 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் மினிட்ஸ் 1 minute = 60 seconds. ஸோ 60 டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஜீரோஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா 4000/6 வரும். அகைன் 2ல் கட் பண்ணிங்கன்னா 2000/3. அப்ராக்சிமேட்டாக 667 மீட்டர் பர் செகண்ட் வரும். இதை எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்டே 343 மீட்டர் பர் செகண்ட் தான். அப்போ இவர் கிட்டத்தட்ட ஸ்பீட் ஆஃப் சவுண்டை விட 2 மடங்கு, அப்ராக்சிமேட்டாக 2 மடங்கு ட்ராவல் பண்ணிருந்தா 10 நிமிஷத்தில் ரீச் பண்ணலாம். அப்போ அந்த ஹீரோ சும்மா தான் சொல்லியிருக்காரு. மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? வில்லன் தான் ஒழுங்காக கால்குலேட் பண்ணலை. 12 தெரிஞ்சிருக்கும், அவர் போய் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இந்த படத்துடைய டேரக்டர் நம்ம பாராட்டணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை இதை உட்காந்து கால்குலேட் பண்ணினீங்கன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவரே சொல்லியிருக்காரு. கேளுங்க. கடுப்பா இருக்குல்ல, கேட்கவே கடுப்பா இருக்குல்ல.